சிவபெருமான் கதை. நான் உங்களுக்கு ஆலகால விஷத்தை உண்ட கதை சுருக்கமாக சொல்கிறேன். கடலை கடைந்தபோது வந்த நஞ்சு ஆலகாலம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அழியாத தன்மையை பெற உதவும் அமிர்தத்தை பெறுவதற்காக திருப்பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தாரமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் உற்சாகத்துடன் கயிறை பற்றி இழுத்து கடலை கடைந்தனர். ஆலகால விஷத்தின் எழுச்சி. கடல் கடையப்படும்போது முதலில் அமிர்தத்திற்கு பதிலாக பயங்கரமான ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷத்தின் வெப்பமும் வீரியமும் தாங்க முடியாததாக இருந்தது. விஷத்தின் புகை மண்டலம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பரவி உலகையே அழிக்கத் தொடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடினர். சிவனின் கருணை. உலகை காக்க வேறு வழியில்லை என்றுணர்ந்த அனைவரும் கைலாயத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமானை சரணடைந்தனர். பரம்பொருளான சிவன் உலக உயிர்களின் துன்பத்தைக் கண்டு கருணையுடன் அந்த விஷத்தை குடிக்க சம்மதித்தார். தேவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். நீலகண்டன். சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து சிறிதும் தயங்காமல் ஒரே மூச்சில் குடித்துவிட்டார். அப்போது அன்னை பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை அழுத்தி பிடித்தார். இதனால் அந்த கொடிய விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அது வயிற்றுக்குள் சென்று அவரை பாதிக்காமல் பார்த்து கொண்டார். விஷத்தின் நீல நிறம் சிவனின் கழுத்தில் நிரந்தரமாக படிந்தது. அன்று முதல் சிவன் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். நீதி. உலகை காக்க தன்னையே அர்ப்பணித்த சிவபெருமானின் அளவற்ற கருணையும் தியாகத்தையும் இந்த கதை விளக்குகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வேறு ஒரு சுவாரஸ்யமான சிவன் கதை வேண்டுமா?